ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நலங்கு மாவு வச்சு நம்ம எப்படி சோப் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் நான் கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் எல்லாமே ஸ்கின்னை நல்லா கிளியர் ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஜியா பட்டர் ஆட் பண்ணுறோம். இது நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அடுத்து நம்ம இதில் நலங்கு மாவு ஆட் பண்ண போகிறோம். நலங்கு மாவு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 32 ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நலங்கு மாவு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். பிம்பிள்ஸு, பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆகும். நம்மளுக்கு கிளியர் ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்னி இதெல்லாம் வராமல் பார்த்துக்கும். அதுக்கடுத்து இதில் நம்ம ஜியா பட்டர் ஆட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி லைவ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்ட் ஆயில்ஸோட இந்த பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த ஜியா பட்டரும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த டயத்தில் நம்ம நலங்கு மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் அந்த நலங்கு மாவும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயிலோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளியராக மிக்ஸ் ஆகிரும். நலங்கு மாவும் ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைவ் சொல்யூஷனை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது நான் ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா டஸ்ட்டு எதுவும் அதில் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அது குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். லைவ் சொல்யூஷன், ஆயில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. இது குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நான் எதுவும் இரிட்டேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஒரு பிளெண்டர் வச்சு மெதுவாக இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பிளெண்ட் பண்ணக்கூடாது. லைட்டாக பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 3 days to 4 days ரெஸ்டிங் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சோப் நல்லா செட் ஆயிரும். பாருங்கள், நலங்கு மாவு சோப் ரெடி ஆயிடுச்சு. இது 30 days ரெஸ்டிங் விட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.